எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருமே ரவா லட்டு பிடிச்சிருப்பீங்க, பாசிப்பருப்பு லட்டு பிடிச்சிருப்பீங்க. பாசிப்பருப்பு ரவையும் சேர்த்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல ஒரு பால் பாதாம் வாசனையோட இந்த லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட செஞ்சுடலாம், பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி இதை வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்டான ரவா பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரவா பாசிப்பருப்பு லட்டு செய்கிறதுக்கு நைஸ் ரவை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு பெரிய ரவையாக இருந்தால் கொஞ்சம் மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. 1.5 கப்பு காய்ச்சின பால், 1 கப்பு ரவை எடுத்தால் 1.5 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு மணி நேரமாவது நம்ம இதை ஊற வைக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு பாசிப்பருப்பை நல்லா 2 முறை தண்ணியில் சுத்தம் பண்ணியிருக்கேன். இதை உடனே நான் டைரெக்டாக வாணலியில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நம்ம வறுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வறுக்கிறப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு இந்த அளவுக்கு நின்று வறுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் துணியில் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். முதல்ல நமக்கு வாணலியில் சேர்க்குறப்ப பாசிப்பருப்பு ரொம்ப ஈரமாக இருந்தது. இப்போ அந்த பாசிப்பருப்பு நல்லா ட்ரை ஆகிடுச்சு, உதிர் உதிராக இருக்குது. இந்த மாதிரி ஓரளவு பாசிப்பருப்பு சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 பாதாமும் சேர்த்துட்டோம்னா பாசிப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதே சமயத்தில் இந்த பாதாமும் நல்லாவே வறுபட்டுடும். அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். முழுக்க முழுக்க நீங்கள் மீடியம் ஃப்ளேம் சிம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு இதை வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்தில் வறுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தீஞ்ச வாசனை வரும், நல்ல ஒரு மணம் வரும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறப்ப நிதானமாக கலரும் வந்திருக்கும், நல்ல மணம் வரும். பாருங்கள், நல்ல நிறம் மாறி இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா பாசிப்பருப்பு நிறம் மாறி இருக்குது. ஒரு 5 ஏலக்காவை நீங்கள் முழு ஏலக்காவை இதோடையே பொடி பண்ணிக்கலாம். நான் ஏலக்காய் பொடி வச்சுருக்கனால முழு ஏலக்காய் சேர்க்காமல் இந்த பாதாம் பாசிப்பருப்பை மட்டும் ஓரளவுக்கு நைஸாக கொஞ்சம் அங்கங்கே குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜல்லடையில் சலிக்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே ஒரு தட்டில் மாற்றி வச்சுடலாம். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 1.5 கப்பு எடுத்துக்கோங்க சர்க்கரை. நான் 2 கப்பு எடுத்தேன், கொஞ்சம் பாக்கி வச்சுட்டேன். 1.5 கப்பு சுகர் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதையும் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போ அடுத்தது ஊற வச்சுருக்கிற அந்த ரவை, பாலில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெடியாக எடுத்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, திராட்சை, பாசிப்பருப்பு, பாதாம் பொடி ரெடியாக இருக்குது, சர்க்கரை பொடியும் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து இந்த லட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். 1 கப்பு ரவை 1 கப் பாசிப்பருப்பு எடுக்கிறப்ப நம்ம 1/2 கப்பு, அதாவது எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பால் 1/2 கப்பு நெய் எடுத்தால் போதும். முதல்ல இந்த பாதாம் முந்திரி அதை நம்ம நெய்யில் ஓரளவு வறுபட்டதுக்கப்புறம் திராட்சையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வேறு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நம்ம ரவை எடுத்த கப்பில் 1/2 கப்புன்னு சொன்னேன் இல்லையா, சின்ன கப்பில் நான் இந்த 1 கப்பாக வச்சுருக்கேன். அப்போ ஒரு 1/4 கப்பு நெய் வந்து நான் நட்ஸ் எல்லாம் வறுக்க போட்டேன். இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கப்பை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க, எந்த கப்பில் நான் நெய் எடுத்திருக்கேன்னு. ரவை கப்பில் பாதி அளவு தான் நெய் எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் இருந்த 3/4 கப்பு நெய் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஊற வச்ச அந்த பாலோடு சேர்ந்த ரவையை சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிறம் மாறும். எந்த அளவுக்கு இதை வறுக்கணும் அப்படின்னா, நல்லா உங்களுக்கு ரவை பாலோடு சேர்ந்து வெந்துட்டு நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்குறோம் இல்லையா, நல்லா புட்டு மாதிரி பொலன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். பாருங்கள், நல்லா சேர்ந்துட்ட மாதிரி இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம வதக்கிறப்ப நல்லா புட்டு மாதிரி வரும். கரண்டியால் உங்களுக்கு அப்படி குத்தி விடுங்க. குத்தி விடுறப்ப அப்படியே பொல நம்ம உசிலி எப்படி இருக்கும் அது மாதிரி வருங்க. நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அந்த பாலோட ரவை இருக்குது, இது கூட நெய் வேறு சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. பாக்கி இருக்கிற 1/4 கப்பு நெய்யும் சேர்த்துட்டேன். இதுவும் சேர்த்து நல்லா ரவையை பரட்டி விட்டுட்டா இன்னுமே உங்களுக்கு புட்டு மாதிரி பொலன்னு ஆகும். இந்த நெய் எதுக்காக சேர்க்குறோன்னா, அடுத்து நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு வறுபடுறதுக்கும் இந்த நெய் கண்டிப்பாக வேணும். இப்போ நல்லா ஓரளவு உதிராக நல்லா பொலன்னு ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துட்டு தான் அடுத்து நம்ம வறுத்த அந்த பாசிப்பருப்பை சேர்க்கணும். பாருங்களேன், இந்த மாதிரி கரண்டியால் நல்லா அந்த மாதிரி குத்தி விடுங்க. ரவை பார்த்திங்கன்னா நல்லா புட்டு மாதிரி பொலன்னு ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பும் பாதாமும் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து ரவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப ஆல்ரெடி நம்ம ட்ரையாக பாசிப்பருப்பை வறுத்தோம். இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து இந்த ரவையோடு சேர்த்து இந்த பாசிப்பருப்பை வறுக்கிறப்போ இன்னும் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குங்க. நல்லாவே அந்த நெய்யோடு இது வந்து சேரணும்.
நல்லா அந்த ரவையும் பாசிப்பருப்பும் கொஞ்சம் கூட தனித்தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரண்டியால் ஒரு மாதிரி மசிச்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே பிளெண்ட் ஆகும். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. இப்போ அடுத்தது கடைசியாக ஒரு 1/2 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இப்போ டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை துருவி போட்டுக்கலாம். இல்லைன்னா நல்லா விளைஞ்ச தேங்காய் துருவுங்க. தனியாக வாணலியில் ஓரளவு ஈரம் போக வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு ரவையோடு சேர்த்துட்டு பாருங்கள். நான் எதுக்காக தொட்டு பார்க்குறேன்னா அந்த தேங்காய் சேர்த்தோம் இல்லையா, அதுவும் நல்லா சூடு ஏறணும். அப்போ தான் உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் இந்த லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் அடுப்பை நிறுத்திடுறேன். இந்த அளவுக்கு சூடாக இருக்கிறப்ப இந்த சர்க்கரை பொடியை சேர்த்துட்டோம்னா கேசரி மாதிரி இலகி போயிடும். அதனால் மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை பொடியை சேர்க்கணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் தொட்டு பார்க்குறேன். மிதமான சூட்டில் இருக்குது அந்த மிக்ஸ். இப்போ நான் 2 கப்பு சுகர் எடுத்துட்டேன் இல்லையா, நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா 1½ கப்பு சுகர் தான் சேர்த்துருக்கேன். மீதியை நிறுத்தி வச்சுட்டேன். ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிகமாக சர்க்கரை பொடி பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கிறப்பே சேர்க்காம இந்த மாதிரி மிதமான சூடில் இருக்கப்பே நம்ம சர்க்கரை பொடியை சேர்த்தா தான் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப இலகி கொடுக்காம லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கரண்டியால் நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஸ்வீட்டு ஒன்று போல் இருக்கும். ஓரளவு சூட்லேயே நல்லா அந்த சர்க்கரை பொடியெல்லாம் இலகி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு பாதாம் அந்த பீஸை மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு லட்டு பிடிக்கணுங்க. முதல்ல லட்டு பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வைக்கிறப்ப பார்த்தா ரொம்ப இலகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த நெய் பார்த்திங்கன்னா அப்படியே இறுகிடும். அதனால் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். நிறைய பேர் வெறும் ரவையை மட்டும் போட்டு இந்த மாதிரி பாலில் ஊற வச்சு வதக்கி அதுக்கப்புறம் சர்க்கரை பொடி போட்டு செய்வாங்க. பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறப்ப பாசிப்பருப்பு உடம்புக்கும் நல்லது. கலர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்க. டீ கலர் அந்த பாசிப்பருப்போட கலர் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக இருக்குது. பாசிப்பருப்பு உருண்டை தனியாக பண்ணுறப்ப நமக்கு மேல் தாடையெல்லாம் ஒட்டும். இந்த மாதிரி ரவா உருண்டை பண்ணுறப்ப இந்த மாதிரி பாசிப்பருப்பையும் கொஞ்சம் பாதாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்துன்னு இருக்க அந்த ரவை, பாசிப்பருப்பு, சர்க்கரை அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் பார்த்தீங்கன்னா 20 லட்டு. அதை விட கொஞ்சம் சின்னதாக பார்த்தீங்கன்னா 15 லட்டு. மொத்தம் 35 லட்டு கிடச்சிதுங்க. நம்ம யார் வீட்டுக்காவது கெஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா கடைகளில் போய் நம்ம ஸ்வீட்ஸ் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்ற திருப்தி இருக்கும். இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு ரவை எடுத்துட்டு அதில் பாதி அளவு நெய் வச்சு இந்த மாதிரி லட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.